சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாருமே குறை சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாருமே குறை சொல்ல முடியாது. குறை சொன்னா அவன் பொய்யன் ஆயிடுவான். அல்லாஹ் அப்படி அமைச்சிருக்கிறான். என்ன ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்னங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்ன? முஹம்மது. முஹம்மதுனா என்ன அர்த்தம்? முஹம்மதுனா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி மௌனமா இருக்கீங்க? முஹம்மதுனா என்ன அர்த்தம்? புகழுக்குரியவர், புகழப்படுபவர்னு அர்த்தம். புகழுக்குரியவர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குறை வார்த்தை சொன்னா அது பொருந்துமா? புகழுக்குரியவர்னு சொன்ன பிறகு அவரை பொய்யர் என்ற ஒரு வாசகத்தை அதோட ஒருத்தர் சேர்த்தான்னு வைங்க. புகழுக்குரியவர்னு சொல்லிட்டு இவரை ஏமாற்றுக்காரர்னு எவனாவது சொன்னான்னு வைங்க, சொன்னவன் மடையன் ஆயிடுவான். அப்படித்தானே? அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். இந்த மார்க்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ இந்த தீனையோ குறைபடுத்துவதற்கு எந்த தீய சக்திகளாலும் முடியாது. அவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். தர்காக்களுக்கு எதிராக இந்த சமூகம் பேசிய, இந்த சமூகத்தில் சில பேர் பேசிய போது அது அடையாளம் காணப்பட்டது. அந்த நேரத்தில் பலரும் யோசிக்க மறந்துட்டாங்க. தர்காக்களை ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்ட அடக்க விடத்தை, அதன் மீது குப்பா கட்டி இருக்கிற ஒரு இடத்தை ஒருத்தர் எதிர்ப்பான்னா அவன் மதீனாவுக்கே போகக்கூடாது. தானே உண்மை? மதீனாவுக்கு போக முடியுமா? ஒரு ஜமாத் இஸ்லாமியக்காரர் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாரு. அவங்க வந்து பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு தான் நீ தொழுக போனோம், ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல போக கூடாதுன்னு. துரதிஷ்டம் பாருங்க, மனுஷனை எங்கெல்லாம் கொண்டு வருது. மதீனாவுக்கு வந்து கூட அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல போகல. மதீனாவுக்கு வந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ல போல, பள்ளிவாசல் மட்டும் தொழுதாரு. இப்ப நான் கேட்டேன், தர்க்கம் பண்ண விரும்பல அந்த இடத்துல. நான் ஒரு நண்பர்கிட்ட சொல்லிட்டு கேட்டேன், இவருக்கு வந்து தர்கா பிடிக்காதுன்னா இந்த பள்ளிக்குள்ளேயே வரக்கூடாதே. பள்ளி தர்கா ஒட்டி தானே இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க விடத்தை தானே விட்டு இருக்கிறது. இப்ப தர்கா கூடாது என்று சொல்லுகிறவர்கள், அப்ப மார்க்க நம்ம எவ்வளவு எச்சரிக்கிறது பாருங்க. தர்காவுக்கு எதிராக யாராவது பேசினால், தர்காக்களில் மார்க்கத்திற்கு எதிரான சில நடவடிக்கைகள் நடக்கிறது, அது தடுக்கப்பட வேண்டும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. மார்க்கத்திற்கு மாற்றமான கருத்துக்களை முஸ்லிம்கள் சில பேர் அறியாமையின் செய்கிறார்கள் என்றால் அது தடுக்கப்பட வேண்டும். அதற்கு முன்னிலையில் எப்போதும் ஆலிம்கள் இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் அடிப்படையிலே தர்காவை ஒருத்தர் எதிர்க்கிற போது சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு எது வந்து நிக்குது பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பரா வந்து நிக்குது. நீ தர்காவை எதிர்த்தேன்னா எதை எதிர்க்கணும்? இதை எதிர்க்கணும். இங்க எதிர்த்தா எங்க இடிக்கும்? இங்க எதிர்த்ததுனாலதான் அங்க இடிக்கணும்னு சொல்றான். இங்க எதிர்த்ததுனாலதான் வாயில எப்படி வந்திருக்கு குடியார பைய, அங்க இடிக்கணும்னு சொல்றான். பாருங்க, கஞ்சா அடிக்கிறவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இருக்காது. போட்டோ பாருங்க. மார்க்கத்தில் ஈமானிய வெளிச்சம்னு ஒண்ணு பார்க்கிறது ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? ஒரு அனுபவம் இருக்கிறது. இது இருக்கா இல்லையா? நான் எப்போதும் சொல்றது எல்லாரிடத்திலையும், நீங்கள் உங்கள் மஹல்லாயில் இருக்கிற இமாமை பார்ப்பா, அவர் முகத்தை பாரு. ஈமானிய வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அவர் முகத்தை பாரு, இவனால பாரு. எல்லாம் கஞ்சா அடிக்கிறவனும் குடிகாரனும் கள்ள கல்யாணம் பண்றவனா தான் இருக்கான். எல்லாருமே அப்படித்தான். இந்த கள்ள கல்யாணங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப சில பேர் ஒரு அந்த திரு பிஜே அவர்களை தொடர்பா பேசுறாங்களே, இது அவங்க